ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம சரவணனும் இங்கால மயிலும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அசிங்கமாக இருக்குமாமா இந்த இடத்துல நிற்கிறது, வார போகிறவங்களெல்லாம் நம்மளை ஒரு மாதிரி அசிங்கமாகவே பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னதும் கவலைப்படாத மயில், இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா சரவண விஷயத்த கதிர், செந்தில், பழனி 3 பேர்கிட்டே சொல்லியிருப்பாங்க. அவங்க 3 பேர் எப்படியாச்சும் காசை அரேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக அங்கே இங்கேயே ஓடிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தோம்னா செந்திலுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. உடனே சரவணனோட விஷயத்த மீனா கிட்ட சொன்னதும் மீனா அதிர்ச்சி ஆறாங்க. எனக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அதனால இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு அப்பாவுக்கு தெரியவே கூடாது மீனா அப்படின்னதும் உடனே மீனா மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க, அதுக்குள்ள எப்படிங்க? அவங்க பாவம் 2 பேரும் ரொம்ப நேரமா இப்போ தெருவில் நின்றுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு மீனா யோசிச்சுட்டே இருக்காங்க. நானும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் மீனா, ஆனா எல்லாருமே இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் நம்மளை நம்பி யாரு தரப்போறா அப்படின்னு நம்ம செந்தில் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே மீனா என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்க, இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இந்தாங்க இந்த மோதிரத்தை அடகு வச்சுட்டு உங்க அண்ணனுக்கு பணத்தை போட்டு விடுங்க அப்படின்னதும் செந்தில் அதிர்ச்சாராங்க. மீனா, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? பைத்திய மாதிரி பேசாத, அதெல்லாம் வேணாம் மீனா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொன்னது. எப்ப பார்க்க போறீங்க? நாளைக்கா இல்ல சாயங்காலமா? அப்ப அது வரைக்கும் அவங்க சாப்பிடாம குளிக்காம நடுத்தரவுலேயே நிக்கணுமாங்க. இங்க பாருங்க, உங்க அண்ணனாச்சு பரவாயில்ல, ஆம்பளை, மயிலக்கா பொம்பளை, வார போறவங்களா எப்படியா அசிங்கமா பாப்பாங்கன்னு உங்களுக்கு புரியாதுங்க. இங்க பாருங்க, 7 மணிக்கு போனவங்க இன்னும் 9 மணி ஆயிடுச்சு, அதையும் தாண்டியும் அங்கேயே நிற்கிறாங்கன்னா இதை விட அசிங்கம் எதுவாகவும் இருக்க முடியாதுங்க. இங்கே பாருங்க, பாவம் ரொம்ப டயர்டாயிடுவாங்க. இதில் என்னங்க இருக்கு? மூத்திரம் தானே, காசு கிடைச்சதும் நம்ம சரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதை அவங்கள காப்பாற்றும், போங்க, எவ்வளவுக்கு வைக்கலுமோ வச்சு காசை போட்டு விடுங்க அப்படின்னதும் உடனே செந்தில் மீனாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. மீனா, உனக்கு உண்மையிலேயே பெரிய மனசு மீனா, ஐயோ ஐஸ் வச்சதெல்லாம் காணுங்க, இப்போ டைம் இல்லை, போங்க போய் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னதும் செந்தில் மோதிரத்தை எடுத்துட்டு வராங்க. அப்பன்னு பார்த்து கதிர்கிட்ட டேய் பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னதும், அண்ணன் எப்படின்னு சம்பளமே இல்லாம எப்படி நீ பணத்தை அரேஞ்ச் பண்ண அப்படின்னதும் மீனாவோட மோதிரத்தை காமிக்கிறாங்க. அண்ணன் மோதிரமா? ஏதுல உனக்கு மோதிரம்லாம் நீ போட்டிருக்கியா? டேய் மீனாட்ட விஷயத்த சொன்னண்டா, மீனா தான் மோதிரத்தை கொடுத்தா அப்படின்னதும் கதிர் அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ, என்ன அண்ணன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அண்ணியோட மோதிரத்தை வச்சுதான் அவங்க சந்தோஷப்படணுமா என்ன அப்படின்னு கதிர் கேட்குறாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்டா, ஆனா மீனா கேட்கவே மாட்டேங்கிறா. உண்மையிலே பாவண்டா மீனா, எவ்வளவு கஷ்டப்படுறா பாத்தியா, எல்லாரையும் சமமா நடத்துறா அப்படின்னதும் ஆமாண்ணே, அண்ணி மனசு கூட நம்ம அப்பாவுக்கு இல்லாம போச்சு. சரி சரி, இப்போ பேசிட்டு இருக்க டைம் இல்ல, இதை அடகு வச்சு ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு காசு போடலாம் பா அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை அடகு வச்சு மொத்தமா பணத்தை சேர்த்து நம்ம சரவணனோட அக்கௌண்ட்டுக்கு போட்டதும் சரவணனுக்கு மெசேஜ் காசு வந்தது. மயிலு, காசு கிடைச்சிருச்சு அப்படின்னதும் என்னமாம்மா சொல்றீங்க? ஆமா மயிலு, பாவம் தம்பிங்க தான் அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னதோ. அப்படின்னா மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு மயில் கேட்குறாங்க. இல்லை, அப்பாவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து தான் காசை அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்காருங்க, இதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வர அப்படின்னுட்டு சரவணி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம செந்திலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டே ரொம்ப தேங்க்ஸ்டா, என் மானத்தையே காப்பாற்றிட்டீங்க, சரின்னு விட்டு போட்டு அன்னைக்கு கூட ஜாலியாக இருந்துக்கோ, நீ எதை பற்றி யோசிக்காத. சரி, அது எப்படிரா அவ்வளோ பணம் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடிச்சுக்கு? அண்ணன் அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ சந்தோஷமா இருந்து ஜாலியா வாண்ண அப்படின்னதும் சரவணனு சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. மாமா என்னாச்சு மாமா? அதான் காசு கிடைச்சிருச்சுல? காசு கிடைச்சிருச்சு, ஆனா என்னென்ன வேலை பார்த்து அந்த காசு அனுப்பினானுங்களோ தெரியல. பாவம் மயில, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவனுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும் மயில ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா பே பண்ணிட்டு 2 பேருமே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம செந்திலும் போனதும் நேரா பாண்டியன் இங்க பாரு சாப்பிட்றதா சொல்லி வெளியில போய் எவ்வளவு நேரம் சென்று வர, ஆமா அவ்வளோக்கு அப்படி உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு பாண்டியன் செந்தில போட்டு திட்டுறாங்க. அது ஒரு முக்கியமான வேலையா போனப்பா, அதான்டா கடையில வியாபாரம் பாக்குறத விட உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னதும், மச்சான் இப்படி நீங்க கேள்வி கேட்டுட்டே இருக்க போறீங்களா? அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா அப்படின்னு பழனி உண்மையை சொல்லலான்னு எடுக்கும் போது உடனே மாமா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் டே மாப்பிள்ள, உண்மையிலேயே மீனா கிரேட்டடா. மீனா இடத்துல யாரா இருந்தாலும் இப்படி பண்ணவே மாட்டாங்கடா. உண்மையா மீனா மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வரதுக்கு இந்த குடும்பமே தவறு செஞ்சிருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம பழனி வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கோமதி வந்ததும் என்னடா எல்லாரும் ஒண்ணு கூடி தவம் அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, எதுக்கு தவறு செஞ்சிருக்கணும், யாருக்கு தவறு செஞ்சிருக்கணும் அப்படின்னதும் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா சும்மா பேசிட்டு இருக்கோம். இல்லடா ஏதோ ஒரு விஷயத்த நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னதும் அக்கா ஆமாக்கா பெரிய தியாகிங்க, தியாகத்தை பண்ணிட்டு மறைக்கானுங்கக்கா நான் சொல்றேன் அப்படின்னு மாமா தேவையில்லாம பண்ணாத அப்படின்னு நம்ம கதிரி செய்தியில சத்தம் போட்டதும் டேய் அமைதியா இருங்கடா. எப்படி இவ்வளவு நல்லதும் பண்ணிட்டு உங்களால அமைதியா இருக்க முடியுது அக்கா, என்னாச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம பழனி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோமதி சம அதிர்ச்சி ஆறாங்க. டேய் நான் போன் போட்டு கேட்டப்போ அவ ரூம்ல இருக்கிறதா தானிடா சொன்னா, அதெல்லாம் பொய்யுமா, பாவம் ஆனா ரொம்ப மணி நேரமா ரோட்ல தான் நின்று இருக்கு அப்படின்னு சொன்னதும் கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சரி அவ்வளவு பணத்துக்கு என்னடா பண்ணீங்க, எல்லாம் நம்ம மீனாட மோதிரம் தான் அக்கா, அதை அடகு வச்சுதான் பணத்தை நாங்க அனுப்பினாக்கா. ஆனா எக்காரணத்தை கொண்டும் இது மாமாவுக்கு தெரிய வேணாக்கா, பாவம் சரவண அப்புறம் நிம்மதியாவே இருக்க மாட்டா அப்படின்னதும் கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பாவண்டா மீனா இந்த வீட்டுக்கு மருமகளா வாக்கப்பட்ட வந்ததுல இருந்து கஷ்டத்தையும் பாவத்தையும் தான் சம்பாதிச்சு வச்சிருக்காடா அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. டேய் இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லிருக்க, அவரு பணம் போட்டிருப்பாரு, 300 ரூபாய்க்கு அந்த கிழிச்சவரு இதுக்கு சும்மாவா விட்டுருப்பாரு, இருமா அவரு அவங்களையாச்சும் நல்லவங்களா நினைச்சிட்டு இருக்காரு, இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து நம்ம செந்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாவண்டா மீனா, நான் இப்போ என் மருமகளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு கோமதி என்ன பண்றாங்கன்னா நேரா மயில் கூட வந்து நம்ம மீனா கூட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சுத்த ஏன் அழுவுறீங்க அப்படின்னது உடனே கோமதி மீனாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுத்த இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பண்றீங்க, இங்க பாரு எதுக்கு மீனா உன் மோதிரத்தை கொடுத்த அத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, அவர் கொடுக்குற சம்பளத்தெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சிருக்கேன், நான் அந்த பணத்தை கொடுத்துருப்பேனே அப்படின்னது. இல்ல அத்தை அதுக்குள்ள உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்களா, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா மாமாவுக்கு விஷயம் போயிடுத, அதான் மறைச்சிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் மீனா என்னம்மா நீ இவ்வளவு தியாகக்காரியா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க.